நீங்க நீங்க கேஸ் பண்ணுங்க. எது வேணாலும் பண்ணுங்க. நான் வந்து ப்ரோ இவ்வளவு தைரியமா இருந்தா அட்ரஸும் போட்டு விட்டுரு நீங்க bro. நீங்க உருட்டுற மாதிரி நான் உருட்டலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல ஓகேவா? இவ்வளவு தைரியமா இருந்தா நீ பாவி அட்ரஸ் போட்டு உருட்டலையா? இதுதான் சரி நான் என் பின்கோடே சொல்றேன். பின்கோட் 614015. இல்ல சபரி அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ சபரி அதெல்லாம் வேண்டாம். அந்த சபரி 3 யோ கேஸ் யோ என்ன? அந்த இரு 3 ஒண்ணு கேஸ் பண்ணு என்ன? கொஞ்ச சிவனேசா, நேரம் கம்முன்னு வாட்ஸ்அப் இருயா லொகேஷன் அனுப்பி விடாம பேசாம. இதை விட தெளிவா சபரி கேட்கலாம். வாட்ஸ்அப் நான் லொகேஷன் தான் என் கொஞ்சம் மேல பின்கோடு ஷேர் சொல்றேன்ல. பண்ணிருக்கேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் சொல்றேன். ஓகேவா? பரவக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் சும்மா போலீஸ் ஏனுங்கண்ணா 614015. ஏனுங்கண்ணா வாட்ஸ்அப் லொகேஷனை ஷேர் பண்ணு. எந்த ஏனுங்கண்ணா போலீஸ் கேள்விக்கு ஸ்டேஷன்ல வேலை பதில் சொல்றா. பாக்குற? ஏண்டா 3 கேஸ் ஒரு என்னன்னு நிமிஷம் கேட்டோம். அந்த இருங்க 3 இது கேஸ் திமுக என்ன? ஸ்பேஸ் பிரதர் இருங்க நான் போலீஸ் ஸ்டேஷனே பக்கத்துல தான் இருக்கு. அதான் சொல்றேன்னு கேளுங்க. ஐயோ சும்மா 614015. ஒழுங்கா கேளுங்க சும்மா. நீங்க சும்மா உதார விடாதீங்க. நீங்க ஆனா எப்படி சொல்றது? நீங்க விஜய அடிக்கணும்னு தான் பாக்குறீங்க தவிர மிச்சபடி நீங்க ஜென்ரலா என்னடா வந்ததுல இருந்து விஜய் ஒரு அடிக்கிற மாற்று விஜய் இது அடிக்கிற இவங்க விஜய் பண்ற அடிக்கிற. நீ ஏன் ஆதரிக்கிற? அதுக்கு பதில் சொல்லு. இவங்க பண்ற ஐயோ அட்டூழியங்களுக்கு எதிரா ஒரு டேய் சபா மாற்று சக்தி என்னன்னு வரணும்னா கேட்டு நீங்க தொலை. எதிரே பார்க்க தாங்க மாட்டீங்க. முடியல. நீங்க ஒரு இங்க பாருங்க இங்க பாருங்க கவர்மெண்ட் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு இங்க ஆசையே பாருங்க இல்ல. வெறும் சினிமாவில ஏய் தான் இருக்கீங்க. அந்த ஐயோ சினிமா என்னடா மெதப்புல தான் இருக்கீங்க. கவர்மெண்ட்டுக்கு அவன் பண்ண அந்த வரியே மாயத்துல தான் கட்டலடா. இருக்கீங்க. எத்தனை தடவை எப்பா சொல்றது? ஃபைன் சிவனேசன் சினிமா கட்டினாங்களாம். மாயத்துல தான் இருக்கேன். அது என்ன இல்ல சினிமா இங்க மோகத்துல தான் பாரு இருக்கீங்க. சிவனேசா, கவர்மெண்ட்டுக்கு ஐயோ நல்லா இருக்கும்னு நினைச்சா நீங்க முதல்ல சினிமாவை நல்லா இருக்க விட்டீங்களா? இல்ல தெரியாம கேக்குறேன். 50 பேரை வச்சு உட்காந்துக்கிட்டு கேரளால உட்காந்து ஆபீஸ போட்டு உட்காந்துக்கிட்டு பாக்ஸ் ஆபீஸ் நாங்க தான் நெஞ்சில் அடிச்சுட்டு உட்காந்து மார்க்கெட்டிட்டு உட்காந்து சுத்துனது யாரு? நீங்க தானே? மாஃபியா வச்சிருந்தாங்களா? முதல்ல இல்ல உங்ககிட்ட கபிலன் பேசுறது முதல்ல இரு. நீ முதல்ல என்னோட எந்த கேள்வி கட்சிக்காரன்னு முடிஞ்சு எனக்கு சொல்லு. இருங்க மாந்தோட்டமா கபிலன் இல்ல கபிலன் இல்ல ஒரு ப்ரோ, நிமிஷம் மாஃபியா நான் எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. பதில் நான் தான் வருது. சொல்றேன்ல, இருங்க விஜய் மாஃபியா வச்சிருந்தாங்களா? ஐயோ பிரதர் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? விஜய் மாஃபியா ஐயோ ஐயா வச்சிருந்தாரு. என்னோட நீ எதை கேள்வி நம்புற? உங்களை முடிஞ்சு அடிச்சாரு, அவர் உங்களை கீழே முதலமைச்சர் போட்டாரு. தீர்வு நீ இந்த எதை நம்புற? விஷயத்துக்கும் சொல்லவே இல்லை. அதெல்லாம் நிறைய இறங்கிக்கிறேன். காரணம் இருக்கு பிரதர். கபிலன் ரொம்ப அதுல ஒரு நன்றி. காரணம் ஸ்டாலின் ஆனா சிவனேசன் எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க சிவனேசா, ஏனுங்கண்ணா இவர்கிட்ட சிவனேசா, ஒரு கடைசியா சரி ஒரே ஓகே எனக்கு ஒரே உங்களை ஒரு முடிச்சுக்கிறேன் இவ்வளவு நான். நேரம் ஏற்படுத்தி ஏத்து சிவனேசா, பேசுனது நம்ம தப்பு சிவனேசா, தான்யா. நம்மள சிவனேசா, மண்டலாக்கிட்டான். சிவனேசா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அந்த சரக்கு பேரு சொல்லு. இவ்வளவு போதையில பேச ஓல்டு பாக்கா பக்காட்டியா? பிரதர் நீங்க தான் கற்பனை உலகத்திலே இருக்கீங்க. கற்பனை கடைசி வரை உலகத்திலே இருக்கீங்க. டிவிக்கே கட்சி கொள்ற புரியல. மாதிரி ஒயின் புரியாத ஷாப்பை மாதிரியே மூடுங்கன்னா எல்லாத்தையும் ஒரு போட்டு பக்கம் அந்த கலக்கிட்டு நீங்க இருக்காங்க. சரக்கு நான் இல்ல இல்ல சொல்லிடுறேன். கற்பனை ஓல்டு இல்ல உலகத்திலே டேவனு இருக்கீங்க. நின்னு நீங்க ஒரு கற்பனை நிமிஷம் பவுச்சில் உலகத்திலே வாங்குற இருக்கீங்க. சும்மா 25 ரூபா பேசட்டும் விஸ்கி. இல்ல ஒரு சும்மா நிமிஷம். பேசட்டும் இருங்க. ஒயின் ஷாப் மூடுங்கன்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் பேச வேண்டியது, இன்னொரு கையில கோட்டரை வச்சுட்டு பேச வேண்டியது. நல்லா இருக்கா? பிரதர் நல்லா இருக்கு. நான் சூப்பரா இருக்கு. போதையெல்லாம் இல்ல. இல்ல நீங்க இல்ல நல்லா கற்பனை இருக்கு, நல்லா உலகத்துல இருக்கு. தான் புதுசு இருக்கீங்க. இருங்க புதுசு. இந்த கபிலன் அரசியல் சும்மா புதுசு. பேசட்டும். இந்த அரசியல் ரொம்ப புதுசு சும்மா சிவனேசா. பேசுங்க சும்மா. இப்படியே எல்லா ஸ்பேஸ்லயும் போய் பேசிட்டு வா. நல்ல இல்ல நல்ல ஊடக பேச்சாளர் இணை செயலாளர்னு பதவியே வாங்கி கொடுத்தலாம். ஒண்ணும் ஆனா கவலைப்படாத. அது நீங்க வேற ஈஸியா வாய்ப்பு கொடுத்துடலாம். ராம்குமாருக்கே ஏங்க கிடைக்கிறது இல்ல இவனுக்கு நான் கிடைக்காதா? கட்சியிலே இல்லையா? பிட்டு கட்டி நான் சொல்றேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களை எஜுகேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல நீ எங்களை ஓ எஜுகேட் எங்களை பண்றியா? எஜுகேட் எல்லாம் பண்ற நீ. பண்ண ஐயோ தற்குறியா தான் மேக்ஸா எங்களை இருக்கீங்க. இருங்க எஜுகேட் பண்ண போறியாடி? அது எப்படி எப்பா எப்படி நான் ஐயா டிஸ்கிரைப் பண்றது? நண்பர்களே இது வெரி வரைக்கும் பேட். கேள்வி கேட்டாப்ல. ஐயா நேத்து ஒரு நண்பர்களே கேள்வி கேட்டாப்ல. ஒரே ஒரு நிமிஷம் கேள்வி நான் கேட்டாப்ல. பெட்டு கட்டி நான் ஒரு சொல்றேன். கேள்வி கேட்டேன். 2000 ரூபாய் பெட்டு. ம். ஓகேவா? அந்த ஆளு போட்டுட்டு சரக்கு அடிக்கிறவனுக்கு கொடத்தி காஸ்ட்லியான பக்கத்துல சரக்கு இருக்கிற காசு ஒரு இல்லாம தான் சின்ன ஓல்டு மக்கு பார்ல வாங்கிட்டு இருக்கிறான். ஃபேக்டரியில வேலை செஞ்சு முடிச்சு 500 ரூபாய்க்கு இல்ல இன்னைக்கு 300 ரூபாய் பட்ஜெட்டோட உக்காந்து ஓல்டு டேவனு சரக்கு அங்க மிச்சம் இருக்கிற காரப்பொரிய வச்சு குடிக்கல அப்படின்னு சொல்லுங்க. நான் இந்த ஸ்பேஸ்லயே வரலங்க. ஐடி டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. சும்மா இல்ல நான் அவர் இப்ப யாருன்னு வீட்டுல தான் சொல்லுங்க இருக்கேன். முதல்ல. அவர் யாருன்னு சொல்லுங்க. முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்களா? அவர் யாருன்னு சொல்லுங்க. ஐயோ நீ வேறயா நீ ஆனா உன ஃபேக்ட் செக் பண்ற நீ ஏதோ பயில்வான்றாங்க நான் ராக்ஸ் கம்முனிதியா கம்முனு அவங்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவனுக்கு பதில் வாங்கு. ஐயோ அப்ப ஏன் நாங்க 1.5 மணி நேரமா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்யா? உனக்கு முன்னாடி 10 கேள்வி கேட்டோம், இன்னும் பதில் வரல. அவன் பிரதர் நான் நான் கேட்ட கேள்வி அவன் பதில் எதுக்கு சொல்றான். சப்போர்ட் பண்றேன்னு இன்னொரு முக்கியமா சைடிஷே இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் வாங்கியிருப்பான். பண்றது அவங்க தேர்தல் அவன் அறிக்கையில கோட்டருக்காக வச்சிருக்கிறது இன்னொரு இம்ப்ளிமெண்ட் சைடிஷே பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். வாங்கியிருப்பான் ஆளு. நான் என்ன அது கேக்குறேன், தேர்தல் அறிக்கையில வச்சிருக்கிறத. சிவனேசா, சிவனேசா, ம், ஒண்ணே ஒண்ணு ம். பண்றீங்க, உருப்படியான ஒரே ஒரு வேலை ஆனா பண்றீங்க. ஐயோ ராக்கு நீ பண்ண வேலையில அவன் இப்ப போய் 50 கிராம் சிக்கன் 65ம் பிரதர் ரெட் நீங்க இன்னுமே வெங்காயமும் பாருங்க. வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். அந்த வேலையை நீ நீங்களா செஞ்சுட்டு ஒண்ணு இருக்க. கிரியேட் ஏன் பண்றீங்க நான் ஓகேங்களா? உட்காந்து இந்த நான் மாதிரி கேட்ட தான் நீங்க கேள்விக்கு இருக்கீங்க. வேற இந்த நீ மாதிரி தான் நீங்க இன்வெஸ்டிகேஷனே விஜயோட இன்டரப்ட் பண்ற நீங்களும் நீ அதே பிளாடி மாதிரி அதே ராஸ்கல். சேம் தான். விஜய் ஃபேன்ஸும் அதே தான் அவனுக்கு பண்றாங்க. அவனை அவங்க சொல்லு கிரியேட் பண்றாங்க, நீங்க கிரியேட் பண்றீங்க. தண்டாபுரம் மாத்தி மாத்தி மார்க்கெட் கிரியேட் ஃப்ரூட் பண்ணிட்டு மார்க்கெட் பக்கத்துல இருக்கானா இல்லையான்னு சொல்லு. உருப்படாததுக்கு என்னென்னலாம் வழியோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மாத்தி மாத்தி இந்த மாதிரி கிரியேட் அண்ணா பண்ணிட்டு இப்ப சும்மா சொல்றாரு. ஒண்ணு 1.5 மணி நேரமா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் பதில் வரல. நீ கேட்ட ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வந்துருமா? சரி மனசாட்சியோட நடந்துக்கண்ணே. சரி நீங்க இந்த சரி மாதிரி செல்லக்குட்டி, கிரியேட் பண்றீங்க. நீங்க சிக்கன் வாங்கினேன் அது வாங்கினேன் அந்த கடையில இல்ல இருக்கேன். இல்ல இல்ல நான் வீட்டுல அதெல்லாம் இருக்கேன். ஒண்ணும் இல்ல. வீட்டுல இல்ல எப்படி இல்ல இல்ல வச்சுட்டு இருக்கேன்? அதெல்லாம் அழிச்சிடலாம். வண்டி வந்துருச்சு, ஏறிடுறீங்களா? ஏறுங்க, பேசிக்கிட்டே போகலாம். வாங்க வாங்க பேசிட்டே போயிடலாம். வாங்க 6 மணில இருந்து போயிட்டு இல்ல இருக்க முடியல. அவன் அந்த ஒயின் ஷாப் இல்ல அவன் ஒயின் ஷாப் இருங்க. விட்டு வர மாட்டான். பிரதர் எழுதி ஆனா கொடுக்குறேன். கிளியரா நீங்க எல்லாம்
கிளியரா இந்த மாதிரி நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஒரு ஒரு நீ பேசிக் educate அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல பண்றேன்டா பாரு, உங்களுக்கு. அங்க வந்து நிக்கிற நீங்க bro. விஜய் ஃபேன்ஸ் நீ எல்லாம் ஏங்க educate பண்ற. அவன் ஒயின் ரெண்டு ஷாப்பை பேரும் விட்டு நவர விஜய் ஃபேன்ஸ் மாட்டான். சொல்றேன், விஜய் இல்லன்னா ஃபேன்ஸ் அடுத்த சொல்றேன், ஸ்டாப் வந்து ரஜினி ஃபேன்ஸ் ஆர்கே நாயுடு ஒயின் ஷாப்பு ஒசூர் ஆப்போசிட்ல அந்த ரோடு மாதிரி பக்கத்துல எல்லாம் இருக்குது. இல்ல ஒரு இல்ல அவன் சில அது பேர் வரைக்கும் கற்பனை உங்களை தான் உலகத்திலே டைம் பாஸ் இருக்கீங்களே பண்ணுவான். தவிர பாக்குறீங்களா? நாடு உருப்படுறதுக்காக ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒரு இதே இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள்ட்ட. ஐயோ அண்டர்ஸ்டாண்டிங்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீ என்ன பண்ண போற அண்டர்ஸ்டாண்டிங்கிறா எனக்கு புரியல. என்னத்தடா நீ ஏய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லி தொலையடா. ஏய் நீங்க கன்னிங் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏய் அதுவும் அப்பா நமக்கு சிவனேசா, எஜுகேட் பண்ண சபா வந்திருக்காரு. இரு சிவனேசா, சபா சபா இல்ல இப்ப இவ்வளவு சிவனேசா, நேரம் நீ இப்ப அவங்க பேசுனது கடைசி வரைக்கும் விஜய் வந்து பண்ணுவாருங்கிறியே, எந்த நம்பிக்கையில அதை வந்து பண்ணுவாருன்னு நீங்க சொல்றேங்கிறது மட்டும் அதெல்லாம் வேண்டாம் புரியல. இருங்க, ஒரே நிமிஷம் தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. நீ இவ்வளவு விஜய் நேரம் பேசினப்ப சைட்ல இரு இந்த இவ்வளவு நேரம் நீ பேசினப்ப சைட்ல அந்த 3 கேஸ கூகுளாவது பண்ணிருக்கலாம். உனக்கு நானே பாயிண்ட் எடுத்து தரேன், கூகுளாவது பண்ணு. அந்த 3 என்னன்னு சொல்லு முதல்ல, நீ டாபிக் மாறாத. இந்த அந்த கேஸ 3 விட்றா, என்ன? அவன் ஏதோ சமூக நீதி. நான் சொன்னேன்ல அந்த ஐயோ, மூணு, அந்த இந்த செந்தில் இடத்துல பாலாஜி அவன் லைக் கேஸ், பண்றேன். பொன்முடி கேஸ், எக்ஸாம் இப்ப இந்த எக்ஸாம் துரைமுருகன் இது பாஸ் பண்ண சிவனேசா. துரைமுருகன் பையன் 13 சொச்சம் கோடி மாட்டுனுச்சு. இப்ப எங்க மாட்டுச்சு? அவர் ரொக்கமா மாட்டுனுச்சுல, எங்க மாட்டுச்சு? அவரோட ஸ்கூல், அவரோட காலேஜ்ல. பண்ணிட்டான். இல்ல பிரதர், இதெல்லாம் நான் இல்ல பார்த்ததான் நியூஸ்ல. அதுதான் நீங்க பாத்தீங்களா? எங்க மாட்டுச்சு அது சொல்லுங்க. அவரோட காலேஜ்ல மாட்டுனுச்சு 13. அதுதான் எந்த டிபார்ட்மெண்ட் அது? இடி தான் பிடிச்சாங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இல்லையா? நாங்க தப்பா நினைச்சிட்டோம். ஆமா சாரி இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் பிடிச்சாங்க. ஓ, இப்ப இதுதான் கரெக்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் தான். இல்ல தபரேஷ், இதுக்கு முன்னாடி ஹோஸ்டுக்கும் பிடிச்சாங்க. ஒரு நிமிஷம் அடங்க ஒருத்த பாடாவதிய நீ ஒரு பெரிய தலைவலி. ஹோஸ்ட் அண்ட் கோஹோஸ்டுக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் தான், உங்களோட ஸ்பேஸ நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. இதே மாதிரி டாபிக்க நானோ இல்ல சபரிஷோ வந்து கண்டினியூ பண்றதுக்கு உங்களோட பேசுறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா உங்களோட ஸ்பேஸ யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது. இவனுங்க யாரும் வரமாட்டானுங்க. வேற வழி கிடையாது. நானே தேடி புடிச்சு ஏதோ அல்லு சில்லு எடுத்து போட்டு மைக்கு மேல இல்ல கபிலன், நாங்க இப்ப என்ன பிளான் பண்ணிருந்தோம்னா, நீங்க அடிச்சு அமிச்சோனே நாங்க அவர் இல்ல கபிலன், எனி டைம் எங்களை டேக் பண்ணி கூடுங்க, நாங்க வரோம், நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா அந்த முதல் கேள்விக்கு கோஸ்ட் கூட கொடுக்க தேவையில்ல, எல்லாருமே ஸ்பீக்கர்ல வருவோம், எல்லா பதிலும் பேசுவோம். நீங்க வந்து உடனே திமுக வந்து சொம்ப தூக்குறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனா சிவசங்கரன் பெங்களூர்ல உக்காந்துன்னு ஜில்லு ஜில்லுன்னு சரக்கா போட்டு டாஸ்மாக் வைக்கணும்னு பேசி எங்களோட அண்ணனோட நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சார் நீங்க பேசுங்க, நான் இதோட மியூட்ல போய்க்கிறேன். நன்றிகள். குரூப்ல விஜய் ஃபேன்ஸ் அவனுக்கு குரூப்ல உள்ள பேசிட்டானுங்க மேட்டர். இன்னைக்கு கூட அந்த குரூப் மேட்டர் ஒன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தேன். அவனுக்கு உள்ள கபிலன் ஸ்பேஸ் யாரும் போவாதீங்கடா, அங்க அந்த ஸ்பேஸ்க்கு போவாதீங்கடா, எதா இருந்தாலும் நம்மளே இங்க போட்டு ஸ்பேஸ் போட்டு பேசிக்கலாம்னு அங்க உட்காந்து கதறி இருக்கிறான் எக்ஸ்பீரி. அந்த ஐடி கூட முந்தா நேத்து ஏதோ இதாகி போச்சு போல இருக்கு. இன்னைக்கு பேக்கெட்ல உள்ள வந்து நான் தாண்டா உங்கள மாதிரி இருக்கிறதுதான் அவங்களும், உங்கள மாதிரி இருக்கிறது அவங்களும். நான் அவங்களை இக்னோர் பண்ணி சொல்றேன். பொறுப்புல உள்ளவங்க, உங்கள மாதிரி தற்குறிகளா தான் அவங்களும் இருக்காங்க. நான் சொல்றது பொறுப்புல உள்ளவங்க சொல்றேன். நீயே ஒண்ணா நம்ம தற்குறிதான். சிவனேசன், ஆனா நீங்க பெங்களூர்ல உட்காந்து சரக்கு போடலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிருங்க. மீதி எல்லா கதையும் பேர் நான் பேசிக்கிறேன். என்னோட கேள்வி இவ்வளவுதான். நீங்க பெங்களூர்ல ஒரு ஜாகிரபில உட்காந்து சரக்கு போடுறீங்க, அது எந்த ஜாகிரபி? சப்போர்ட் பண்ணும்போதே எங்களுக்கு தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய தற்குறி. சிவனேசா, நான் என்ன சொல்றேன், அங்க எங்க ஸ்பேஸுக்கு வரக்கூடாது, போக கூடாதுன்னு அப்படின்ட்டானுங்க. அப்படியே சில அல்லு சில்லு 2-3 இருக்கும். நானும் பேசுறேன், போடுறா சிவனேசன், நான் பேசுறது கேக்குதா? இதுக்காவது பதில் சொல்லுங்க. எந்த நம்பிக்கையில விஜய் வந்து இதெல்லாம் பண்ணுவாரு? முக்கியமான கேள்வி வந்து பெங்களூர்ல சரக்கு போடுறதா இல்லையா, அதான் கேள்வி. குருளி, இம்மா நேரம் நாங்க கேள்வி கேட்டாலும் கூமுட்டீங்க, நீங்க கேட்டா மட்டும் அவன் பதில் சொல்லிடுவான். இல்ல புரியல எனக்கு. கோவப்படாதீங்க, அவரு பெங்களூர்ல சரக்கு போடுறாரா இல்லையா அது மட்டும் தான் எனக்கு தேவை. இந்த மாதிரி நீங்க திருந்த மாட்டீங்க. ஆனா நிறைய பேர் இருக்காங்களா இந்த ஸ்பேஸ்ல, அவங்களாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நீங்க நம்பிக்கிட்டு
தமிழ்நாட்டை நாசமாக்காதீங்க அதான் நான் சொல்லுவேன். அதனால நீங்க ஓகே நிறைய இப்போ பேர் 180 பெங்களூர்ல பேர் இந்த 4 ஓகே பேர் ஓகே எத்தனை ஓகே கடன் போடுறீங்களா? இந்த டாபிக்லயே வந்துடலாம். அதுல இருந்து வர மாட்டாங்க. நீங்க மிச்ச பேர் சும்மா இருக்கீங்களா, சும்மா நீங்களாவது இந்த கொஞ்சம் இந்த think டாபிக்லயே பண்ணி வந்துடலாம். சினிமா சண்டை போடுங்க, இருங்க எவ்வளவு தபா வேணாலும் ஒரு ட்ரோல் பண்ணுங்க, நிமிஷம் அது இருங்க. என்டர்டைன்மெண்ட். அதை பேச விட்டுட்டு விட நீங்க மாட்டேன். கவர்மெண்ட் எங்க சரக்கு வரும்போது போடுறான்னு ஒரு கேட்டுக்குவோம். ப்ராப்பரான கிளைமேக்ஸ் வந்துருச்சு போல, எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் இருப்பா, ஒருத்தரா பேசுங்களா. கச்சா முச்சான் இருக்குப்பா. இது கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள அந்த மாதிரியே இருக்கு. ஒருத்தரா பேசுங்க ப்ளீஸ். ஆனா அந்த சபரி பேசுறது ஒரே ஒருத்தர் தாங்கய்யா. பாருங்க, அவர் ஸ்பேஸ் குள்ள வந்தாலே நம்மளுக்கே கோயம்பேடு மார்க்கெட் உள்ள வந்த மாதிரி இருக்கான். ஏங்க ஒரு சேருங்க சும்மா அவரு கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போறாரு. அப்படி கிடையாது. ஆக்சுவலா நீங்க வந்ததால விஜய் ரசிகர்களுக்கும் அரசியலை பத்தி ஒன்னும் தெரியாது. ஓகேவா? விஜய்க்கும் அரசியலை பத்தி ஒன்னும் தெரியாது. ஏற்கனவே சினிமாவில என்ன பண்ணானோ, என்ன ஃப்ராடு பண்ணானோ அதையேதான் வந்து அரசியல்லையும் பண்ண போறான். வாங்குற 3-4% இவ்வளவு சீன் உங்களுக்கு. விஜய்க்கும் அரசியல் தெரியாது. நீங்களே ட்விட்டரை பார்த்து வந்ததுதானே பேசுறீங்க. விஜய் பண்ணாத ஃப்ராட் என்ன? இல்ல போற போக்குல தலைவட வாடா போடன்றான். அவன் கிடக்குறாங்க. விஜய் ஒரு பைத்தியக்காரன் நாய் தான் சொல்லுவேன் நானு. இப்ப என்னப்பா இல்ல நீங்க இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் நான் வந்து உங்களை மாதிரி நான் விஜய் ஃபேன் பைத்தியமும் கிடையாது, ரஜினி ஃபேனு அந்த மாதிரி. நீங்க ரஜினி ஃபேன் பைத்தியம் இல்ல ரஜினி ஃபேன் பைத்தியம் அந்த மாதிரி நான் விஜய் ஃபேன் பைத்தியம் எல்லாம் கிடையாது. என்ன திட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, பிரச்சனை கிடையாது. நான் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நான் விரும்புறேன். அதனால நீ அடிக்கிற சரக்கு முதல்ல நான் நேத்து அடிச்ச சரக்கு முதல்ல தெளிய வச்சிருவேன். புரியுதா? ரஜினி பக்கம் இங்க வண்டி திரும்பி வச்சுக்க, கோழி தலை திருப்புற மாதிரி திருப்பி விட்டுருவேன். சரக்கு என்ன சைடிஸ் என்ன பதில் சொல்லு. என்ன சரக்கு? சுட சுட சிக்கனா என்ன? ஒழுங்கா சொல்லு. கக்கு லூசு பையல. ஒரு கேள்வி கேட்டா நானும் சரி மரியாதையா பேசணும் பார்த்தா பதில் சொல்ல முடியுதா? உன்ன வந்ததுல இருந்து எஜுகேட் பண்றேன். இன்னொன்னு என்னடா ரே சபா என்னதுடா அது இல்ல இன்னொரு வார்த்தை இருக்கு. கன்னிங் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மூச்சு விடாம பேசிட்டா ஏதாச்சும் கீழே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்கல்ல, அதை மட்டும் எடுத்துட்டு ரஜினி ஃபேன்ஸ்ங்கிற பேர்ல அவ்வளவு பைத்தியமா இருக்கீங்க. அதே மாதிரி அஜித் நான் அந்த மாதிரி இல்ல, நான் அவுட் சைடரா சப்போர்ட் பண்றேன். ஒரு சேஞ்ச்காக ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ரிஃபார்மேஷன் வேணும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என் டைம் நான் எடுத்துக்கிறேன். இங்க ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டு வேணாம், அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு வேணாம். சரியான ஆம்பளை அந்த ட்வீட் போடு. அதுக்கு முன்னாடி நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும். சும்மா ஒரு நிமிஷம். சினிமா சண்டை போடுற அளவுக்கு நீங்க அவ்வளவு தகுதியான ஆள்லாம் கிடையாது. சரியா? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்க ரஜினி ரசிகர்கள் வாக்கு வேண்டாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல என்ன எங்களுக்கு ரஜினி ரசிகர்கள் வாக்கு வேண்டாம், அஜித் ரசிகர்கள் வாக்கு வேண்டாம், சூர்யா ரசிகர்கள் வாக்கு வேண்டாம். சரியான ஆம்பளை இருந்தா போட சொல்லு. நான் பேசிட்டு இருக்கேன். உங்க வாக்கு வேணாம் நான் எதுக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கேன்? நவ துவாரத்தையும் சாத்திக்கிட்டு பேசணும். நான் அதான் சொல்றேன். நீங்க சீரியஸாவே அவ்வளவு பைத்தியமா இருக்கீங்கன்னு சொல்றேன். அது உங்களுக்கு அதனால உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. பாரு எல்லாரும் பேசிட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. 6 மணி நேரம் நானும் கேட்டுட்டு இருக்கேன். என் கேள்வி 2 தான். ஆப்ஷன் கொடுத்துறேன், நீயே கிளிக் பண்ணிக்கோ. ஒண்ணு, நீ அடிக்கிற சரக்கு என்னன்னு சூமா கேட்ட மாதிரி பதில் சொல்லிடு. இல்லன்னா வண்டி வந்துச்சு ஏறிடு. இது 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணு ப்ளீஸ். ஆமா, இல்லன்னா ரோட்டுக்கு அந்த பக்கமா போ, இல்லன்னா ரோட்டுக்கு இந்த பக்கமா போ, இல்லன்னா நடு ரோட்ல உட்கார்ந்து படுத்துரு. பிரதர் நீங்க இந்த மாதிரிதான் எப்படி சொல்றது, நான் உங்களை என்ன சொல்றது? என் வாயில ஏதாவது வந்துற போகுது. உனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. மத்தவங்க சொல்றவங்கள காதுல வாங்கு. நீங்க நான் சொல்றதான் கேட்க மாட்டேறீங்க. நீங்க பைத்தியமா இருக்கீங்க. நான் சீரியஸா நீங்க லிட்டரலா பைத்தியமா இருக்கீங்க. வந்திருக்காங்க. 3 வார்த்தை தான் திருப்பி சொல்ற. எது கேட்டு டேய் போட மறந்தே போச்சுடா. திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு. கண்ணிங்க நீ என்ன கன்னிசாமியா? இல்ல புரியல எனக்கு. என்ன சொல்ல வர? நீ பண்ணல. நான் கண்ணி கிடையாம இருக்கியா? இருங்க கபிலன் ஒரே நிமிஷம். விஜய் என்ன ஃப்ராட் தரம் பண்ணானே இல்ல. ஹோஸ்ட் பர்மிஷன் கொடுங்க. மேல ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் ஏத்த வேண்டியது இருக்கு. ஏத்தட்டா? பர்மிஷன் கொடுங்க. ஏத்துறேன்.
கேட்கறேன் அந்த வாரம் நீ இருடி மாவனே சும்மா அந்த கேள்விக்கு பதில் வரணும் உங்க ஐடியா நான் ரிப்போர்ட் ஆமாப்பா அடிப்பேன் நம்ம பெரியப்பா எஸ்எஸ்சி சொல்லியிருப்பாருப்பா அந்த வீடியோவும் ஏற்றி விடுப்பா அவன் வீடியோ அது பார்த்துக்க மாட்டான் இருக்கட்டும் தம்பி. சும்மா கேட்ட கேள்விக்கு பதில் ஏங்க, சொல்லணும் அவன் அதுதான் நானும் ரொம்ப நேரமா நிக்கிறது. நான் உள்ள வந்ததுக்கு காரணமே அதுதான். சிஎம் மேல இருக்கிற ஒரு 3 கேஸ நீ சொல்லிடு. நான் மீதி எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். அமைதியா கேட்டுக்கிறேன். நீ என்ன வாய்க்கு வந்தபடி என்ன வேணா திட்டிக்க. ஏய் சிவனேஷா, செந்தில் கூட ஒத்துக்கிட்டாப்புல கடைக்காரன் கொடுத்த வாழைப்பழத்தை நான் தான் தின்னேன்னு. தயவு செஞ்சு ஏதாவது ஒத்துக்க. தெரியல தெரியாம சொல்லிட்டுன்னு ஒத்துக்க. உயிரை எடுக்காத. இல்ல கபிலன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. முன்னாடி அபியூஸ கையில எடுத்து பார்த்தானுங்க. இப்ப வேலைக்கு ஆகாதுன்னு எழுத்தாப்புல இருக்க எல்லாரையும் பைத்திய மகனும் முடிவு அவனுக்கு குரூப்ல மெசேஜ் போட்டு விட்டு, டே தீபக் நீ தான் வருவ, இது வந்து மேல வந்து ஆட்டத்தை கழிச்சு விடுறான்னு சொன்னான். அவனை துரத்தி விட்டேன். அதுக்கப்புறம் ஆள் மாட்டிட்டான், சக்கியா மாட்டிட்டான். இவனை முதல்ல கீழே இருக்கிறது அவன் தான் காப்பாற்ற ரொம்ப பார்த்தான். சிம்பிள். எனக்கு வந்து தலைவர் கலைஞரை பத்தி ஒரு இடத்துல பேசினா எனக்கு மனசு தாங்காது. நான் அந்த இடத்துல வந்து நீங்களா இருந்தாலும் அந்த கேள்விதான் கேட்பேன். கலைஞர் தானே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆனது. இன்கமன் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஊழல் கட்சிக்கு ஊழல் இவன் அடங்க மாட்டான். சரி இரு இப்ப அது என்ன தண்டனை பெற்றாரு? இப்ப எந்த கோர்ட்ல தண்டனை பெற்றாரு நீ இப்ப எடுத்து சொல்ற? கரெக்ட், அது சொல்லு. பேசு இப்போ. எந்த கோர்ட் இல்ல நான் சொல்றேன். எந்த கோர்ட்ல, எந்த சேம்பர், என்ன வழக்கு, அத மட்டும் சொல்லு. அந்த வழக்குக்கான தீர்ப்பு, அந்த இத ஒரு ப்ரூஃபோட பேசு. பிரதர் நியூஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க, அதான் பிரதர் சொல்லுவாங்க. நான் அரெஸ்ட் ஆனா குற்றவாளியா இருக்காங்களா பிரதர்? நான் வந்து நான் தான் சொல்றேன் கட்சி. சிவனேசன் நான் சொல்றேன், சிவனேசன் நான் பெட்டரானதை டிவி சிவனேசன் பெட்டர்னு வெச்சுக்கோங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. இருக்கவங்க நல்லது, நான் வந்து நல்லதுதான். நீங்க வந்து ரஜினிக்கு அஜித்துக்கு சும்மா கண்மூடித்தனமா சொல்றீங்க. ஆனா நான் வந்து என்னோட தான் டிவிக்கு சப்போர்ட் பண்றேன். பேச நெஞ்சு வலிக்குதுடா எனக்கு. சபாவுக்கு சும்மா உங்களுக்கு எல்லாம் என்ன பேராசையா? ஒரு நிமிஷம் இருக்குப்பா. மறுபடியும் சொல்றேன் சிவனேசா, இது ஒன்னும் விளையாட்டு மயிரில்ல. அடுத்து கெட்ட வார்த்தையில அசிங்கமா திட்டிடுவேன். ஒழுங்கா யாராவது ஒரு ஆள் கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு. நீ ஒரு குறை சொல்றேன்னா அதுக்கான ப்ரூஃபை மேல ஷேர் பண்ணிட்டு பேசணும். இல்ல சும்மா அவரு சொன்னார்ல இது மாதிரி அரெஸ்ட் ஆனா குற்றவாளின்ட்டு. நான் கேக்குறேன், இப்ப சிவனேசன் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு, அவர் ஃப்ரெண்டு கொலை பண்ணிடுறாரு. இப்ப சிவன் என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்ப அவர் குற்றவாளியான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. அவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு, இப்ப அவர் குற்றவாளி தானே அவரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்னிங் சொல்லிடுறேன். தலைவர் கலைஞர் மேல குறை சொன்ன இந்த சந்தல எவனுமே நான் அசால்ட்டா விட்டதே கிடையாது. நீ செத்துருவ. சும்மா விடுங்க. சும்மா நீங்க வேறயா? இல்ல சுமோவுக்கும் சபரிசுக்கும் பேராசை. 6:15 இருந்து முட்டிக்கிட்டு இருக்கோம். இவன் கூட நீங்க வந்தோடனே பதில் வாங்கிடுவீங்களா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல ராக்ஸ், அது கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது. நீங்க மைக் பண்ணி சொல்லியா? நேராவது சாப்பிட போன மணி 10 ஆச்சு. சிவனேசா ப்ளீஸ் சிவனேசா, உங்க தோல்வி ஒரு வாட்டி அன்மியூட் பண்ணானா செத்துருவான். தலைவர் கலைஞர் மேல ஒரு குறைய சொல்லிட்டு ஊழலுக்கு சந்தல என்கிட்ட பேசின ஒரு ஆள் கிடையாது. நீ கரெக்டா சொல்லு. கலைஞர் தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆன ஆளு. ஊழல் பண்ணி இன்கமன் மினிஸ்டர், இன்கமன் இதானது, ஐ மீன் இன்கமன் பொசிஷன்ல உள்ள ஆளு. சோ அதனால இவங்க நல்லா உருட்டுன்னு உருட்டுவாங்க திமுக காரங்க. எல்லா இடத்துலயும் ஆள் போட்டு உண்மை மாதிரி இங்க கேக்குறவனா சொல்றேன், உண்மை மாதிரியே பேசுவாங்க. எல்லா இடத்துலயுமே ஆள் போட்டு உத்தமன் மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா ஊழல தமிழ்நாட்டுக்கு எனக்கு ப்ரூஃப் தேவைப்படுது. ஒரு நிமிஷம் நீ பேச. லைட்டா வருது மேல ஸ்பேஸோட சினாரியோ போட்டிருக்கேன். இதுக்கு மேல என்னால முடியல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டான். தலைவர் கலைஞர் எப்ப அரெஸ்ட் ஆனாரு, எதுக்காக அரெஸ்ட் ஆனாரு? நீ கரெக்டா பதில் சொல்லு. ஊழலுக்கு தான் அரெஸ்ட் ஆயிருக்காப்ல. எந்த ஊழலுக்கு? ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளைஓவர் ஏதோ கட்டுறதுல, அதுல கட்டுறதுல இப்ப ரீசெண்டா அடிக்கிறாங்க, கமிஷன் அடிக்கிறாங்களா, கமிஷன் இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி கமிஷன் அடிக்கிறாங்களா, அந்த மாதிரி அவரு கமிஷன் அடிச்சிருப்பாப்ல. யோ நான் அப்பையில இருந்தே எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்னதெல்லாம்
அவங்க சொல்றத அமைதியா இருங்க, நீங்க முட்டாளா இருக்கீங்க. இவங்க திமுக காரன் சொல்றது கேட்டுட்டு தான் தமிழ்நாட்டு மக்களும் பெருவாரியா நம்பிக்கிட்டு, எளிய மக்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இவங்க இது பண்ணிட்டு முட்டாளா இருக்காங்க. சோ அதனாலதான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம புதுசா ஒரு கட்சி வரணும் அப்படிங்கறதுனாலதான் நான் சொல்றேன், இந்த திராவிட கட்சிகளை நம்ம ஒழிக்கணும் நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் நான் எடப்பாடி ஜெயலலிதா எந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனாங்க? ஜெயலலிதா, சசிகலா, அவங்க கீழே உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க பேரை வச்சு கரப்ஷன். சரி, தமிழ்நாட்டுல அதிகமா ஆண்ட திராவிட கட்சிகள் எது? தமிழ்நாட்டுல அதிகமான திராவிட கட்சி ஏடிஎம்கே தான். அது எனக்கு பிரதர், எனக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாம் தெரியும். ஏய் என்ன கிளாஸா எடுக்கறாங்க? ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக்ஸ் தெரியும் எனக்கு. உள்ள வந்து நான் உள்ள கேரக்டருக்குள்ள போறேன். ஏய் நீங்க தான் அந்த அடிப்படை இதே தெரியாம நீங்க ஒரு கனவு உலகத்திலே இருக்கீங்க. இப்ப நான் வீட்டுல இருக்கேன், ஆனா நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன், அந்த கடையில இருக்கேன், இந்த கடையில இருக்கேன், 500 ரூபா 300 ரூபா. நீங்க தான் பைத்தியமா சொன்னது கூட வேணாம்டா. என்ன சாப்பிடுறது கூட சொல்றா ப்ளீஸ். உங்களோட பர்மிஷனோட நான் ஒரு நீங்க பைத்தியமா தான் இருக்கீங்க சீரியஸா. யாரா பைத்தியம் டேய் ப்ராப்பரா ஆமா நீங்க இல்ல இவ்வளோ ரஜினிக்கு அஜித்துக்குலாம் முட்டு விடுறீங்களே, அதனால உங்களுக்கு பெனிஃபிட் என்ன? நான் ஏன் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணா ஏன் பெனிஃபிட்காக தான் நான் சப்போர்ட் பண்றேன். ஆல்ரெடி நைஸ் ஐட்டம் சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஸ்பேஸ போட்டு இவரை கூட்டி போலாமா இப்படி? அந்த பக்கம் அப்படியே போயேன். போயிடு தாங்க முடியல எப்பா. டேய் 6:45 ஆரம்பிச்சிடா, போதும்டா சாமி போடா. அவர் தோல்வி நான் வந்து எதுக்கு தாவேக்கா சப்போர்ட் பண்ணா என்னோட அங்க போய் பேசுறியா சிவனேசா? தைரியம் இருந்துனா அங்க சும்மா ஸ்பேஸ் போறாப்லையா? அங்க போய் பேசுறியா? ஒரு நிமிஷம் கபிலன், அந்த ஏன்டா சப்போர்ட் பண்ணா ஆரம்பிக்கால இருந்து கேட்டுட்டு இருக்கோம்டா. உண்மையான பதில சொல்றானா? இங்க சொன்னா எஜுகேஷனுங்கிற, இன்னொரு பக்கம் கன்னிங்கிற, எதுக்குதான்டா பண்ண? அண்ணாத்த கீர்த்தி சுரேஷ் போய் நான் கேக்குறேன்டா, போட்டு வச்சுக்கிட்டு அந்த கற்பனை உலகத்துலதான் நீங்க இருக்கீங்க. சொல்லுங்க, தனி உலகத்துல இருக்க ஈகிள் பாவம். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அவனோட ஐடி மட்டும் வச்சுதான் விரும்புவான், ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். அந்த மாதிரி உங்களை கற்பனை உலகத்திலே வச்சுக்கிறதுக்கு தான் அவங்க இவன் படுத்துற பாடு. அவர் அங்க போய் ஸ்பேஸ் போடுறாப்புல. தயவு செஞ்சு உன்னுடைய புலமையை, உன்னுடைய அரசியல் புலமையை, உன் அரசியல் அறிவை அங்க போய் கக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சினிமாவில சண்டை போடுங்க, ட்ரோல் பண்ணுங்க, எவ்வளவு இது பண்ணாலும் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா இப்ப மாற்று அரசியல் ஐயா என்ன பண்ணுவ? ஓட்டு தேராது அந்த ஸ்பேஸ்ல பண்ணா ஒரு 10 ஓட்டு தேரும். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஐயா எங்க நல்லதுக்கா இல்லன்னா திமுக வந்து நம்மள இந்த மாதிரி வச்சே எல்லாத்தையும் நம்ப வைக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் சொல்றேன். இவனுக்கு பின்னாடியே அலைஞ்சிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, ஓடி போயிடு. நான் வந்து போய் அலைஞ்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, ஓகேவா? இப்பதானடா தற்குறி அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? சப்போர்ட் பண்றேன். நான் பேசக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். மணிக்கணக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வார்த்தை கூட பேச விடாம பேசிக்கிட்டே இருக்கிற பைத்தியமா. எவ்வளவு நேரம் நானும் இரியா நீ நான் எங்க பேசுறேன்? எங்க பேசுறேன் நானு? நீ பாட்டுக்கு முதலமைச்சர் மேலேயோ முன்னாள் முதலமைச்சர் மேலேயோ நீ பாட்டுக்கு எல்லாமே வழக்கு இருக்கு, அது இருக்குது, ஊழல் வழக்கு இருக்கு, அது இதுன்னு சொல்ற, கரசன்கிற, பால ஊழல்ங்கிற, அரெஸ்ட் பண்ணாங்கிற. எதுக்காவது நீ ஆதாரம் போடலன்னு வச்சுக்க, நிஜமா நீ சும்மா ஓவரா பீட பண்ணாத. இதெல்லாம் ரெக்கார்டிங் பேச நான் ஒரே ஒரு விஷயம் பேசுறேன். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். பைத்தியம் பேசக்கூடாதுன்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் மணிக்கணக்கு. கபிலன், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். தயவு செய்து இதை எதையுமே டெலிட் பண்ணாதீங்க. இந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸ் மட்டும் டெலிட் பண்ணாதீங்க. அப்படியே ஒவ்வொரு செகண்டையும் நான் அப்படியே கிராப் பண்ணி எல்லாமே போடுறேன். ஏய் நீ பாட்டுக்கு அடிச்சு விட்டு போனா எல்லாமே ஒண்ணுமே செய்ய முடியாதாடா? என்ன நீ பாட்டுக்கு அடிச்சு விடுற? 4 வழக்கு இருக்குங்கிற முதலமைச்சர் மேல எந்த வகையில நீ சொல்ற? என்ன ஆதாரம் இருக்கு? நீ இப்ப ஒரு நம்பர் சொல்ற, ஒரு கேஸ் நம்பர் கொடுக்குறா, அடுத்த ஒரு 10 செகண்ட்ல நான் அந்த கேஸ் டீடைல் போடுறேன், தீர்ப்போட டீடைல் போடுறேன். லீகல் சர்வீஸ் நீ சாமானியர்ல மயிர்ல இருறா.
நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நான் இதுலயே லீகல் சர்வீஸ்லயே இருக்கேன். என்ன நீ பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கிற? என்னன்னு தெரியுமா உனக்கு? பேசி நம்மள ஏமாத்துவாங்க. நம்ம தெரியும். எதுவுமே ஆதாரம் இல்லாம நான் போட மாட்டேன். அது எல்லாருக்கும் தெரியும். நீ சும்மா அடிக்காத. நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ வந்து எதுக்கும் நீ ஆதாரம் கொடுக்கலன்னு வச்சுக்க, நாளைக்கு ஒரு 24 hours டைம் கொடுக்குறேன். எதுக்காவது நீ ஆதாரம் கொடுக்கலன்னா அதுக்கு உண்டான பிரச்சனை சந்திப்பேன். அவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் இவ்வளவு நேரமா சொன்னேன். டெலிட் பண்ணிடுறேன். நான் டெலிட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் இருக்கும். அந்த தீபக்கே அப்படியே ஒரு கண்ணு வச்சுக்கங்க. ஐயோ கோத்து விட்டாட்டா மனுஷன் வன்மோயா. ஐயோ எல்லா மீடியாவிலையும் நீங்க ஆள வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரியே வருஷம் எல்லா வருஷமும் 50 வருஷத்துக்கு மேல ஆண்டு எல்லாரையுமே நம்ம இப்ப மீடியா எல்லா ஆள வச்சுக்கிட்டு எல்லாரையுமே நம்ப வச்சுக்கிட்டு அவ்வளவு நம்ப வச்சுருக்கீங்க. எல்லா இதுமே நீ பாட்டுக்கு வெறுவாயில அவளு மேல்ற மாதிரி ஓத்துட்டு போவ. எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இருக்கிறவங்க எல்லாம். ஏடா 30 வருஷம் 35 வருஷம் கட்சியில இருக்கிறவனுக்கு தெரியாதா? எனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுமா? லீகல் சர்வீஸ்லயும் கட்சியிலையும். என்ன நீ பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிருக்கிற? எத்தனை கேஸ் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? டெய்லி எத்தனை கேஸ் கட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சும்மா அடிச்சு விட்டு போயிட்டு இருப்ப. எல்லாம் காதல கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 200 பேர் 300 பேர். நீ பாட்டுக்கு முதலமைச்சர் மேலேயும் முன்னாள் முதலமைச்சர் மேலேயும் இந்த ஊழலாளர்களுக்கு இது பண்ணாங்கன்னு சும்மா யூடியூப் பார்த்துட்டு எவனோ ஒருத்தர் சொல்றதை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? எத்தனை வயசு இருக்கும்? 25. 54 வருஷம். வயசு 25. என் குழந்தைக்கு வயசு 28. சும்மா அடிச்சு விட்டுட்டு போறான் வைத்தியக்காரன். செருப்பு கழிச்சு அடிப்பேன் எங்க பார்த்தாலும். சிவனேசா இருக்கியா? நீங்க இந்த மாதிரி பேசி இது பண்ணி அது என்னது அவங்க உங்க இதை பத்தி பேசினா அவங்களை அமுக்குறது அடக்குறது அதனால எல்லாம் கொஞ்சம் தெளிவாகி நீங்க ஆனா அத நீங்க நம்பாதீங்க கண்மூடித்தனமா அந்த திமுக காரவங்களை. அதான் நான் சொல்லுவேன். இந்த கேக்குறவங்க நீ சாப்பிட்டது என்னன்னு மட்டும் சொல்லிட்டு போ. அதை நான் பாத்துக்கிற பிரச்சனை கிடையாது. நீ சாப்பிட்டது என்னன்னு மட்டும் சொல்லிட்டு போ ப்ளீஸ். நான் குடிக்கவே இல்ல. நான் இப்ப இவங்களே கற்பனை கட்டுறாங்க பாரு. நான் ஒன் ஷாப்ல இருக்கேன், அந்த இதுல இருக்கேன், இந்த மாதிரி கற்பனை கட்டி தான் ஏமாத்திட்டாங்க. நம்பாதீங்க. அவ்வளவுதான். நான் நீ என்ன குடிச்சான்னு கேட்டேன்னா நீ சாப்பிட்டது என்னன்னு சொல்லிட்டு போனா சொன்னேன். எக்ஸ்பீரி இது உன்னோட 3வது ஃபேக் ஐடியா 2வது ஃபேக் ஐடியா? எக்ஸ்பீரி வரதால இப்ப எக்ஸ்பைரி அடுத்த கதை. நீங்க மிச்ச பேர சரி இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க. நான் மிச்சம் நிறைய பேர் இருக்காங்களா அவங்களுக்கு சொல்றேன். எக்ஸ்பீரி அப்படியே இருக்கு. எக்ஸ்பீரி நீ மாறவே இல்ல. படத்துக்கு முன்னாடி எப்படி தத்தியா இருந்தியோ எவ்வளவு நாள் ஃபன் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் அதெல்லாம் என்டர்டெயின்மென்ட். ஆனா அதை நீங்க அரசியலுக்கு காட்டாதீங்க, தாவேகாவுக்கு காட்டாதீங்க. ஏன்னா நம்ம அரசியல் சரியா இருந்தாதான் இன்னும் நம்ம நல்லா இது போக முடியும். சமூக நீதி சமத்துவம் சமூக நீதி எல்லாம் மண்ணாங்கட்டி தாவேகாக்கு என்னன்னே தெரியாது. ஓகேவா? நீங்க இவ்வளவு வருஷம் தேர்தல் அறிக்கையில பிறப்புக்கு எல்லாம் இருக்கனால என்னன்னே தெரியாது தாவேகாக்கு. ஓகேவா? நீ தாவேகாவுக்கு பெருமை பேசுறதுக்கு இடையில பேசினா காண்டாயிடும். அவ்வளவுதான் சொல்லிட்டான். சரி அங்க உனக்கு ஸ்பேஸ் போட்டுருக்காங்க. கபிலன் ப்ரோ ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட. முதல்ல கட்டுன பொண்டாட்டி கூட வாழ சொல்லுங்க, அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு எங்களை திருத்த வரலாம். ஒரு கூட்ட போடு. சரி ஓடி போயிட்டாலாம் சொல்ல ஓடி போயிட்டாலாம் சொல்ல. த்ரிஷா கூட பிளைட்ல போனாரு. வீடியோ வேணுமா? இமேஜ் வேணுமா? ஃளைட்ல தான் அவங்க டேட்டிங் பண்றாங்கன்னு சொன்னாங்க. நாங்க டேட்டிங் பண்றோம். ஒரே ரூம்ல 2 பேரும் ஒன்னா இருந்து ஒண்ணுமே பண்ணாம இந்த படத்துல வரும் டைலாக் அது மாதிரி பேசாத. உண்மையான தலைவன் ஒழுங்கா கட்சியா இருந்துச்சானா கொண்டாடி ஒரு போட்டோ எடுத்து போட்டு அஜித் ரசிகர் நான் உனக்கு கேன்வாஸ் பண்றேன் ஓட்டு போடுறதுக்கு போட்டு சொல்லுங்க அண்ணா. நான் கேன்வாஸ் பண்ணி ஓட்டு வாங்கி தரேன். அஜித் ரசிகர் நான் வாங்கி தரேன், நீ போட்டோ போட சொல்லு. அதுதான் உண்மையான தலைவன். போட்டோ எல்லாம் உங்களுக்கு தேவை. இதெல்லாம் என்னையா இது பொண்டாட்டி போட்டோ கடை திட்டுற பைத்தியமா இருக்காங்க. நான் கேட்டது நான் தப்பா கேட்டேன், அசிங்கமா கேட்டனா லூஸ் குடி மாதிரி பேசாது.
நான் கேட்டது ஒரே ஒரு போட்டோ கேட்டேன், புரியுதா? நீ நடிகனா தான் நான் கேட்க மாட்டேன், நீ ஒரு கட்சி தலைவர், கேட்போம், பதில் சொல்லிதான் ஆகணும். ஓட்டு போடணும்ல, வேணும் வேணாவா? அஜித் ரசிகர் ஓட்டு வேணாவா? ஒன்னு ஒரு அறிக்கை சொல்லு அஜித் ரசிகர் ஓட்டு வேணான்னு. ஒருத்த தாவ மன போல நாடாக்குறோம், ஒரு வாழ்த்து சொல்ல துப்புல நீங்களா கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? குடுக்க போறீங்களா? சூத்த முன்னு போயா. இவனை ஒரு ட்வீட் போட சொல்லுங்க, ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், அது ஈகல் ப்ரோ, ஒண்ணு இல்ல ப்ரோ, வைத்தியத்தில் புத்தகம் ப்ரோ. இப்ப என்ன சொல்றாங்க, விஜய் வெறுப்பேத்த அஜித்துக்கு அவார்டு கொடுத்தாங்க. அஜித் நேத்தன வந்தாரு படம் நடிக்கிறதுக்கு. வைத்தியத்தில் புச்ச தூம பசங்க ப்ரோ, நீங்களாம் வாய் பேசக்கூடாது ப்ரோ. உங்க அண்ணன் ஒரு வைத்தியத்தில் புச்சு, நீ அதிகமான வைத்தியத்தில் புச்சு. நான் மீட்டுக்கு போறேன் ப்ரோ, கபிலன் ப்ரோ. நான் சொல்றேன், நான் விஜய் பண்ண இல்ல, நான் இருக்கிறதுல பெட்டரா சூஸ் பண்ணிருக்கேன். ஒரே கேள்வியா, ஒரே கேள்வியா, கட்சி தலைவர் போடல, நீ பதில் சொல்லியா? அஜித்துக்கு வாழ்த்து சொல்லாத, கட்சி தலைவர்னா கதை சொல்லு. தமிழ்நாட்டுல எல்லா கட்சியாரும் சொல்லிட்டான். இப்ப சொன்னாங்களே, அதான் இப்ப நான் ஆட்டினாரு. ஐயோ இல்ல இப்ப அவரு எதுவும் ஆட்டல, அவரு நான் ஆட்டினாரன்னா பொம்பளை ஒண்ணு இல்லையா? ராம்குமார் ஒருத்த பொம்பளை கேஸ்ல போயிட்டு வந்தான், எத்து போட்டா மேல வீடியோ பாக்குறியா? கை கட்டினத பொம்பளை கேஸ் போயிட்டு வந்து போஸ்டிங் கொடுத்த தூம பசங்க பேசாது, நீ கேஸ் இருக்கு பாக்குறியா யூடியூப்ல? அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, மாற்றம்னு சொல்லி ஒண்ணு சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நாங்க வந்து சமமா வந்து போஸ்டிங்ல வந்து ஆண்கள் பாதி பெண்கள் பாதி கொடுப்போம்னு சொன்னீங்க. எத்தனை பேர் செயலாளர் மாவட்ட கட்சியில? ஒரு நிமிஷம், இந்த கேள்வி நான் ஏற்கனவே கேட்டேன், எனக்கே அவன் பதில் சொல்ல. இப்ப நீ கேட்டா அவன் பதில் சொல்லிடுவான், நீ நம்பி கேக்குற, அப்படித்தானே? கேட்டீங்களா? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இருங்க எம்ஜிஆர் இல்ல அவ்வளவு தூரம் நான் போல. சிவனேசா ஒரே ரிக்வெஸ்ட், நீ பேசிட்டா தயவு செஞ்சு இந்த மியூட் போறதாவது யூஸ் பண்ணிக்கோ. மைக் இருக்குல்ல, அதை ஆஃப் ஆகுது பண்ணு. குறைஞ்சபட்ச நான் தாழ்மையா கேட்டுக்கொள்றேன், முடியல, வலிக்குது. நீங்க இந்த மாதிரி இல்ல ஒரே ஒரு விஷயம் தான், இப்ப என்ன, ஒரே ஒரு செகண்ட், இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட போது அந்த தாவேக பையன் வந்து சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், அதிமுகவிலையும் பிஜேபிலையும் 2 பேர் மாட்டிட்டாங்க. அப்புறம் திமுகவினர் வந்து அப்படின்னா அதுக்கு உண்டான ஆதாரம் கொடுக்கணும். 2வது அந்த திருச்சி மாவட்ட செயலாளர் அந்த விஜய் நற்பணி மன்றத்தில் இருந்தால, அவன் வந்து ஸ்பார் நடத்தி பாலியல் தொழில் பண்ணி பிரச்சனையாகி அவனுக்கு மறுபடியும் பொறுப்பு கொடுத்து எல்லாமே பண்ணாங்கல்ல, அதை ஏன் மறைக்கிறான்? ராம்குமார் தெரியுமா ப்ரோ? ராம்குமார் ஒருத்தர், அவன் அதோட திருச்சி மேட்ரு, இந்த திருச்சி மாவட்ட தலைவர் மேட்ரு, அப்புறம் இந்த இன்னைக்கு மாவட்ட செயலாளர் செயலாளர்ல வந்து சிவனேசா இனிமேல்லாம் நான் வந்து ரெக்கார்ட் பேசுன்னு பாக்குறேன் என்ன இரு. அப்புறம் வந்து இந்த மாவட்ட செயலாளர்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி எல்லாருக்கும் சமமா நீ வந்து சீட்டு கொடுத்தியா, ஆண்களுக்கு பெண்களுக்கும் இல்ல உள்ள திருநங்கைகள்? இந்த மேட்ரை நான் முன்னாடியே 7 மணி 8 மணி போலயே கேட்டேன் ஈகிள் ப்ரோ, ஓகேங்களா? சோ இது தாண்டி வேற ஏதாவது புதுசா கேள்வி இருந்தா கேளுங்க. இருக்கு கொள்கை இருங்க ஒவ்வொருத்தரா பேசுங்கப்பா, யார் பேசுறது கேட்க மாட்டேங்குது. இவன் தான் சிவனேசா, இங்க பாரு, இரு ஒரு நிமிஷம் இரு, கேளுங்கப்பா. இல்ல அவர் கேட்டுட்டோம், அவர் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காரு. ஐயா ஹோஸ்ட், அவர் பேஸ்டனா மியூட்டா பண்ண சொல்லுங்க ஐயா, அத மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க ஐயா. நான் தான் மியூட் பண்ணிட்டு இருக்கேன் ஜிப்சி, நான் தான் மியூட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சிவனேசன் அது கூட பண்ண மாட்டேங்கிறாரு, இவர் எஜுகேட் பண்ண வந்திருக்காரு இங்க வேற. அப்பா இன்னொரு கேள்வியும் கேட்டுவிட்டேன், உங்க கட்சி கொள்கை தலைவரை பத்தி அங்க பேசிருக்கிறாப்புல, ஏன் இது வரைக்கும் ஒரு போராட்டமா அறிக்கையே கேட்டாச்சு? இதெல்லாம் நான் கேட்டேன், நான் கேட்காத கேள்வியே இல்ல. இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கேட்கல, என்ன திங்கிறேன்னு மட்டும் தான் நான் கேட்கல. இல்ல அது நான் கேட்டேன் 6 மணில கேட்டுட்டு இருக்கோம். சிவனேசன் நீங்க சொன்னீங்கல்ல சேஞ்ச் வேணும்ட்டு, என்ன சேஞ்ச் விஜய் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அந்த சேஞ்ச் வந்து எவ்வளவு 3வது கட்சி 4வது கட்சி சின்ன சின்ன கட்சிலாம் இருக்கு. என்கிட்ட 10 ரூபா காயின் 5 ரூபா காயின் 2 ரூபா 1 ரூபா எல்லா காயினும்
சில்வர் காயின் இந்த கோல்டு பையனு காயின் அதெல்லாம் இந்த விட்டீங்க. பையனுக்கு சிவனேஜனுக்கு எல்லாமே சேர்ந்து எஜுகேட் பண்ணுங்க இந்த இல்ல சிவனேசன் நமக்கு பையனை. எஜுகேட் பண்ண வேணாம். சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அவரு வந்து சமூக நீதி பேசுனீங்கல்ல. வெறும் தேர்தல் அறிக்கையில மட்டும் வச்சிருக்காரு. ஆமா செயல்படுத்துவாங்க. நான் திமுக மோசமா வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்க பார் மோசமான கட்சியாவே இருக்கட்டும். நீங்க அதுதாங்க ஏங்க சிவனேசன் காது கொடுத்து கேளுங்க. இந்த காலத்துல இருந்து நீங்க பண்றீங்கல்ல, கபிலன் உனக்கு மியூட் போடு. சிவனேசன் நீ பேசுறது விட்டு 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 கேக்குது எனக்கு. அது எல்லாமே பிரேக் implement பண்ணுவாங்க. சிவனேசா பிரேக் ஆகுது. ஜிப்சி சொல்லுங்க ஜிப்சி, பிரேக் ஆகுது அந்த பையன் பேசுறது. சிவனேசா புலம்பிட்டே இருக்காதடா, மியூட் போடுறா. இல்ல நான் என்ன கேட்டேன்னா ஐயா பேசி முடிச்ச மியூட் போட்டு தம்பி. சிவனேசன் என்ன கேட்டேன்னா, நாங்க தப்பான கட்சியாவே உங்க பார்வையில் நாங்க இருந்துட்டு போறோம். அதிமுக திமுக எல்லா கட்சியுமே. ரஜினி பேர் இருங்க, ரஜினி பேர். நீங்க வந்து இன்னைக்கு மாற்றத்தை தேடி போயிருக்கீங்களா? அப்படி அவர் என்ன திட்டங்கள் கொள்கைகளை வந்து அறிவிச்சாரு, நீங்க அந்த மாற்றத்தை தேடி அப்படி போயிட்டீங்கன்றத மட்டும் எனக்கு சொல்லுங்க. அதுக்கான நடைமுறை அவர் ஏதாவது பண்ணிருக்காரா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன்ல, அது இம்ப்ளிமெண்ட் நீங்க வெறும் தேர்தல் அறிக்கையில மட்டும் தான் வச்சிருக்கீங்க. அந்த ஊழலற்ற ஆட்சி, பெண் உரிமை, அவரை கண்டு நீங்க வியந்த ஒரு விஷயம்னா என்ன? நடிகனா தாண்டி அரசியல்வாதியா கேக்குறேன். நீங்க இங்க இருக்கவங்க பைத்தியம் சொல்றீங்க, நீங்க என்ன பைத்தியமாயி தான் செஞ்சீங்களா? இல்ல வந்து அவர் நான் என்ன சொன்னாலுமே என்ன முழுசா பேச விடாம நீங்க என்னையே அட்டாக் பண்றதுதான் பாக்குறீங்களே தவிர, மித்தபடி நீங்க ப்ராப்பரா ஒரு ஆன்சர் எல்லாம் சொல்ற மாதிரி இல்ல. ஏங்க நான் அட்டாக் எல்லாம் பண்ணவே இல்ல சிவனேசன், அட்டாக் எல்லாம் பண்ணல. எதை ஈர்த்து நீங்க போய் அந்த கட்சியில சேர்ந்தீங்க? நாங்கெல்லாம் ஏதோ ஃபேன்ஸ் பைத்தியக்காரன். நீங்க அந்த மாஃபியாங்கிறீங்க, அவங்க பொண்டாட்டி ஓடிட்டாங்கிறீங்க, அவங்க கேஸ் அவங்க ஏங்க நான் இப்ப நான் உங்க கேட்கவே ஓடி போயிட்டான்னு சொல்லலையா? நீதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க. இல்ல அவங்க யாரோ சொன்னா கூட மூணாவது வாட்டி அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதான் யாரோ சொல்லியிருந்தா கூட ஒரு வாட்டி தான் சொல்லிருப்பாங்க போல. சோ அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்துலதான் ஐயா அது சொன்னாங்க தப்பு.